வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுக்க பறந்து விருந்து கடக்கும் 12 கோடி தமிழர்களினுடைய நாடி துடிப்பு, தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அடங்கா பெருநெருப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு சிறப்புரையாற்றவிருக்கிறார். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பல தேர்தல்கள் வந்திருக்கிறது. ஏதேனும் ஒரு மாறுதல் வந்திருக்கிறதா என்ற கேள்வியை எனது அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்கே 2 பெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி, ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக என்று, இந்திய நாட்டை யார் ஆள்வது என்ற தேர்தல் வருகிற போது இந்த 2 கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதாவோடு இன்னொன்று காங்கிரஸோடு கூட்டி சென்று கொள்கிறது. தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று வருகிற போது அந்த இந்திய கட்சிகளான பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த மாநில கட்சிகளான திமுக அதிமுகவோடு சேர்ந்து கொள்கிறது. ஆனால் இவர்கள்தான் உரிமையெல்லாம் பறித்தார்கள். இவர்கள் மாநில உரிமையை பேசினார்கள். அவர்கள் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போனார்கள். பறித்து கொண்டு போனவனும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி வைத்து வைத்து என் மக்களிடத்திலே வாக்கை பெற்று பெற்று உரிமையை பெற்று தருவோம், அதை நிறைவேற்றுவோம் என்பதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் யோசிச்சு பார்க்கணும். குறிப்பா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சகிக்க முடியாத ஒரு வரிச்சுமை. மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. உரிய பங்கீடை அந்தந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பதும் இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, இந்த வரி திட்டத்தை காங்கிரஸ், செயல்படுத்தியது பிஜேபி, கொண்டு வரும்போது கூட இருந்தது திமுக. உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மருத்துவ கனவை பறித்திருக்கிற இந்த நீட் என்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. இந்த ஆழ்தூக்கி சட்டமான என்ஐஏ அதை கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்ப கூட இருந்தது திமுக. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. இந்த என்ஐஏ என்ஆர்சியை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. இப்ப இந்த கட்சிகளில் எதுக்காவது ஒரு கொள்கை மாறுதல் இருக்குதா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவர்களுக்கு கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறாது. இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா, இந்த காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன? அதேதான் பாரதிய ஜனதாவுக்கு. காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? அதேதான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் பாதுகாப்பு கொள்கை அதேதான் காங்கிரசுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதேதான் காங்கிரசுக்கு. இதில் என்ன மாறுதலை கண்டீர்கள்? இவர்கள் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம், அவனும் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம். வேற என்ன மாறுதல்? இந்த திமுக அதிமுக 2 வெவ்வேறு கட்சி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று, இது எவ்வளவு பெரிய புரிதல் இல்லாத நிலை. 2 ஒரே கட்சி தான். இந்த கொடியில் அண்ணா இருப்பார், அங்க இருக்க மாட்டார். வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும். இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும்,
இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும். இந்த ரெண்டு கட்சியும் அது ஒன்றில் தான் பாஸ் மார்க் வாங்கும். இந்த ரெண்டு அப்படி இருக்கும். இங்கே வந்தாலும் கற்பழிப்பு, இங்கே வந்தாலும் கொலை கொள்ளை, இங்கே வந்தாலும் கொலை கொள்ளை, இங்கே வந்தாலும் வழக்கொள்ளை இருக்கும், இங்கே வந்தாலும் வழக்கொள்ளை இருக்கும். என்ன மாறுதலை இந்த ரெண்டு கட்சி ஆட்சியிலே கண்டீர்கள்? ரெண்டும் ஒரே கட்சி தான். பணி நியமனமா பணம், பணியிட மாற்றமா பணம், பணி உயர்வா பணம். எந்த இடத்தில் இந்த கட்சி வந்தாலும் கணக்கில்லாத போராட்டங்கள், இந்த கட்சி வந்தாலும் கணக்கில்லாத போராட்டங்கள். என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது. சின்ன மாறும். இது உதயசூரிய ரெட்டலை, என்ன மாறாது, ஒரே கருமந்தான். அப்போ இதில் என்ன மாறுதலை கண்டுட்டேன்? இது ரெண்டும் ஒரே கட்சி, ரெண்டு கட்சின்னு எப்படி கண்ட? ஒரே கட்சி. திமுகவில் இப்போ இருக்கிற 11 அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள். அப்புறம் இந்த ரெண்டு கட்சியும் வெவ்வேறு கட்சி. இது எதிர்கட்சி, இது ஆளுங்கட்சி. திமுகவை எதிர்க்க அதிமுக தான் சரியானது, அதிமுகவை எதிர்க்க திமுக தான் சரியானது. ரெண்டையும் எதிர்க்க ஒரே கட்சி தான் இங்கே சரியான கட்சி இருக்கு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. இதை மொத்த பேரையும் காலி பண்ணும். இந்த மொத்த பேரையும் காலி பண்ணு. நீ நல்ல ஆட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் மட்டும்தான் இருக்கும். இவர்கள்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் மாறுதல் வராது. விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் என்ன நீ கண்டிருக்கிறாய்? இவர் என்ன கண்டிருக்க? ஒரு சில நாடுகள் ஒரே ஒரு வளம், கீவானா கரும்பு, சிங்கப்பூர்னா வெறும் கடல், டென்மார்க்னா பசு, பிரேசில்னா பசு, கரும்பு, மாடு, பசு. இதை வைத்துக்கொண்ட அந்த நாடுகள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்பட்டு தற்சார்போடு பெருமையா கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, இந்த மாதிரி மின் உற்பத்தி, விநியோகம் எல்லாவற்றையும் தன்னகத்தை அரசு வைத்துக்கொண்டு மக்களுக்கு சரியா பகிர்ந்தளிக்குது. கீவா ஒரு சின்ன நாடு, வெறும் கரும்பு தான், வேற எதுவுமே இல்லை. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்ங்கிறான், திணீண்டு நாடு. அந்த நாடு உன்னுடைய மாநில அளவுக்கு தான். அதுவும் ஃபெடரல் காஸ்டோ பிறக்கலைன்னா அதுவும் அமெரிக்காவில் இன்னொரு மாகாணம் தான். அந்த மகன் பிறந்து தன் நாட்டை விடுதலை பெற்று ஒற்றை வளம் கரும்பை மட்டும் வைத்துக்கொண்டு அவனே போக்குவரத்து, அவனே மருத்துவம், அவனே கல்வி, அவனே மின் உற்பத்தி, விநியோகம். எப்படி ஓ நாடு ஏன் அப்படி செய்ய முடியல? ஒரு சின்ன நாடு தானே சிங்கப்பூர். இந்த திருப்பூர் மாவட்ட அளவு கூட கிடையாது. அது போய் பாரு, சின்ன நாடு. என் அன்பு உடன் பிறந்தானே, 1 மணி நேரத்துக்குள்ள நீ மொத்த சிங்கப்பூரையும் சுற்றி வந்துடலாம். அவன் கடல் தான் இருக்கு, நிலம்னே ஒன்றும் கிடையாது, மலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. மரமே கப்பலில் வேற நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நடுவான். அவன் எப்படி கல்வியில் 3வது இடத்துல இருக்கான்? இத்தனீண்டு நாடு, இத்தனீண்டு நாடு. உன் மாநில அளவு கூட கிடையாது. ஒரு மாவட்டத்தில் உலகத்தில் 3வது தரத்தில் நிற்கிறானே எப்படி? மருத்துவத்தில் உலக தரத்துக்கு கொடுக்குறானே மக்களுக்கு எப்படி? ஊழல் லஞ்சமற்ற நாடா இருக்கானே எப்படி? எப்படி? ஏன் உன்னால முடியல? ஏன் முடியல? நோக்கம் இல்லை, கனவு இல்லை. தன் குடிகளை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தலைவனை, நேசிக்கிற தலைவனை நீ தேர்வு செய்யல. அதான் பிரச்சனை. நீ யாராவது ஒன்று சொல்லு, தாயின் மாற அறுத்தா, பால் ஊட்டிய தாயின் மாற அறுத்து சுவைச்சு சாப்பிட்டா, சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் நீ கற்பனை செய்வியா? அந்த செயலை எவனாவது செய்வானா? இவன் செய்கிறானே, பூமி தாயின் மாற அறுக்கிறானே மலையை, அதை கற்களின் குவியல் நினைக்கிறானே, மலையை மணலாகவும் கற்களாகவும் இவனால பார்க்க முடிஞ்சிருச்சே. அந்த பூமி தாயின் அந்த மலை மார்பில் இருந்து தானே அருவி வந்தது. அருவியில் வந்ததுன்னா ஆறு வந்தது, நீர் வந்தது, சோறு வந்தது, வயிறு வந்தது, உயிர் வந்தது, வாழ்க்கை வந்தது. இந்த அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மையை ஏன் நீ கற்கல? மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிரும்னு நீ ஏன் படிக்கலையா? மழை இல்லை என்றால் மழை பொழிவை பெற முடியாது என்பதை கூட உன் பாடம் உனக்கு படிப்பிக்கலையா? அந்த மலையை அறுத்து விட்டால், சிதைத்து விட்டால் உன்னால் உருவாக்க முடியுமா? மணலை அள்ளி வித்து விட்டாய், அந்த ஆறை மீட்டுருவாக்கம் செய்ய முடியுமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு எவன் கொடுத்தது? யார் கொடுத்தது? ஊழல் லஞ்சம் ஒழித்து விடலாம். உன் மகன் வந்தால் உன் உடன்பரம் ஒழித்து விடுவேன். தண்ணீரை உறிஞ்சி விற்கிறான், தடை, சேமித்து வைத்து விட்டு செத்து போவேன். ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும், நட்டு வளர்த்து விட்டு போய்விடுவேன். பசி இல்லாத ஒழித்து விடுவேன். நானே வேளாண்மையை செய்வேன், ஆடு மாடுகளை வளர்ப்பேன். பால் இருந்தால் பசி இருக்காது. எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன், கல்வி தரத்தை உயர்த்தி கொடுத்துருவேன், மருத்துவ தரத்தை கொடுத்துருவேன், எல்லாம் சரி செய்து விடுவேன். ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவது? யார் உருவாக்குவது? உன் தொழுகையால் வளர்ப்பியா? உன் ஜபத்தால் வளர்ப்பியா? உன் வழிபாட்டால்? 100 கிடாய் வெட்டி பொங்க வைத்தாலும் அரையங்கிற மலை வளருமா?
காவடி எடுத்து ஆடினான், விழா குத்தி ஆடினால், தீ மிதித்தான் அரங்கலம். அமெரிக்க பெரிய வல்லாதிக்கத்தின் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து போட்டா காலங்களும் மழை வளருமா? வளராது. இயற்கையின் அரும்பெரும் கொடையடா இந்த பூமி. 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை. என்னை பார், நான் சிவகங்கை ராமநாதபுரத்துக்காரன். என் மண்ணிலே கடல் இருக்கிறது, என் உடன் பிறந்தானே. ஆனால் நான் வறண்டு கிடக்க காரணம் என்ன? எனக்கு மழை இல்லை, அதனால் மழை இல்லை. தேனி கம்பம் குமிழியிலே மழை இல்லை, கடல் இல்லை, ஆனால் மழை பெறுகிறானே எப்படி? அவன் வளமாக இருக்கிறானே எப்படி? என்னிடத்தில் கடல் அம்மா, மேலே தந்தை சூரியன், இருவரும் இயற்கையின் இணைவில் நீராவியாவி போய் மேகமாகி காற்று தள்ளி கொண்டு போகுது. தடுத்து நிறுத்தி மழையை பொழிய வைக்க என்னிடத்தில் மழை இல்லை. கம்பம் குமிழியிலே தேனியிலே மழை இருக்கிறது. அந்த மழை என்னுடைய மேகத்தை தடுத்து அங்கே மழை பொழிவை கொட்டி விடுகிறது. கடல் இல்லைனாலும் அவன் வளமாக இருக்கிறான். கடல் இருந்தும் நான் வறண்டு கிடக்கிறேன். காரணம் மழை இல்லை, அதனால் என் மண்ணில் மழை இல்லை. இது தெரியாத அவனுக்கு? இதை கூட படிக்கலையே, நீ கத்துக்கலையா? உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்கு? எதை பற்றி கவலை இருந்திருக்கு? படிப்பகங்களில் கூட வேண்டிய கூட்டம் மது குடிப்பகங்களில் கூடுதே. வருந்திருக்கிறியா? மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி மதிப்புமிக்க உன் உரிமையை காசை கொடுத்து பறிக்கிறதை எப்படி நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் கல்வி எதற்குத்தான் பயன்படுகிறது? எதற்கு நீ கற்றாய்? எதை சிந்தித்தாய்? பாடத்தை படிப்பது மட்டும் கல்வி அல்ல என் உடன் பிறந்தவனே. தேடி தேடி படிக்க வேண்டும். மாசெத்துங் சொல்லுகிறான், நீ உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்களோடு நட்பு கொள்ள விரும்புகிறாயா? நூலகத்துக்கு போ என்கிறான். அங்கேதான் மார்க்ஸ் இருக்கிறான், அங்கேதான் லெனின் இருக்கிறான், அங்கேதான் இங்கர்சால் இருக்கிறான், அங்கேதான் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோலாம் இருக்கலாம். அங்கே போ, அவனோட போய் நண்பன் ஆகிக்கொள் என்கிறான். நீ எதை படிக்கிறாய்? எனக்கு கற்பித்தவன் மார்க்ஸ் சொல்கிறான். நீ என்ன சொல்றான்? படித்தவர்களிடம் படிக்காதீர்கள், படித்துக்கொண்டு இருப்பவர்களிடம் படிங்கள்ங்கிறான். நீ எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட் படித்தவன் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கானா? இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கானா? அவன்கிட்ட படிங்கிறான். 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றவில்லைங்கிறான் மார்க்ஸ். அவன் சொல்றான், நான் கடைசி வரை மாணவனாகத்தான் மரணிப்பேன், கடைசி நொடி வரை படித்து கொண்டிருந்தான் சாவைங்கிறான். பகத்சிங் தெரியுமா? 22 வயசுல இந்த மண்ணின் விடுதலைக்கு மரண கயிற்றின் முத்தமிட்ட மாவீரன். காலையில் அவனுக்கு தூக்கு, இரவு முழுதும் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும்ங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காங்க. விடிய காலம் வந்து எழுப்புறாங்க, கையில் லெனின் எழுதின புத்தகம் இருக்கு, சாக போறான், படிச்சுக்கிட்டு இருக்கான். சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை. பக்கத்தில் ஒருத்தன் தாளம் இசைச்சு பாடுறான். அந்த பாடல் அவருக்கு ஈர்ப்பு. இந்த பாட்டை எனக்கு கற்றுக் கொடுக்குறாயா என்று கேட்குறான். அவன் கேட்குறான், நீ தான் காலையில் சாக போறியே, இப்போ இதை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறான்னு. புதிதான ஒன்றை கற்றுக்கொண்டு செத்தேன் என்று எனக்கு இருக்கட்டும்ங்கிறான். சாகும்போது கூட கற்றுக்கொண்டு இருக்கன்னு நினைக்கிறான். நீ வாழும்போதே கற்க மறுக்கிற. படி, எதையாவது படி. அப்போத்தான் நீ தேடி வந்து அண்ணங்க எப்படி ஏதாவது உருப்படியாக ஒன்று செய். நீ ஓட்டு போட போறியா? வாக்கு செலுத்த போறியா? நீ போ 23ஆம் தேதி உன் வாக்குச்சாவடிக்கு போ. அங்கதான் உன் வருங்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற வாய்ப்பு அங்கதான் இருக்கிறது. வரலாறு ஒரு மாற்று அரசியலை, புரட்சிகர அரசியலை படைக்க இந்த மண்ணில் இருந்த தீய ஆட்சி முறை புரட்டி போட்டு தூய ஆட்சி முறை நிறுவதற்கான வாய்ப்பை அந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறது. என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவர்களை போங்கள். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை உங்களால் நிகழ்த்த முடியும். இப்படித்தான் உலகெங்கிலும் மாறுதல்கள். அங்குதான் உனக்கு ஆகச் சிறந்த கல்வியை தருகிற வாய்ப்பு காத்திருக்கிறது. அங்குதான் சிறந்த மருத்துவத்தை தருகிற வாய்ப்பு, அதை தருகிற அரசை நிறுவுகிற வாய்ப்பு, அதை தர துடிக்கிற தலைவனை தேர்வு செய்கிற வாய்ப்பு அந்த இடத்தில் தான். உன் ஒற்றை விரலில் ஒற்றை பொத்தானில் தான் காத்திருக்கு. போ, அங்கே போ, மறக்காமல் போ, தவறாமல் போ, அங்கே போ. அங்கேதான் உனக்கு தூய குடிநீரை தர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவனை தேர்வு செய்கிற வாய்ப்பு அங்கேதான் இருக்கிறது. பசியற்ற சமூகம் படைக்க வேண்டும் என்று துடிக்கிறவனை, அந்த மாதிரி தலைவனை தேர்வு செய்கிற வாய்ப்பு அங்கேதான் இருக்கிறது. அங்கே போ, தேடு. எவனுக்கு வாக்கு செலுத்தினால் என் நிலத்தில் வறுமை ஏழ்மை ஒழியும் என்று பார். தன்மானத்தை இழக்க வைக்கிற இலவசத்தில் கையேந்திர நிலைமை இல்லாமல் எவன் ஒழிப்பான் என்று பார். இவர்களுக்கு திட்டம் என்பதும் சட்டம் என்பதும் ஃப்ரீ ஸ்கீம் தான், இலவசம் தான். இவர்களுடைய அரசியல் கட்டமைப்பை பார். சாதி, மதம், சாராயம், பணம்.
4 தூணில் தான் உன் தேசத்தின் அரசியல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. என் உடன் பிறந்தவனே கவனி கவனி. இவருடைய திட்டங்கள் என்பது போனஸ், சலுகை, மானியம், இலவசம். 4 தூண்: சாதி, மதம், சாராயம், பணம். 4 திட்டம்: இலவசம், போனஸ், சலுகை, மானியம். இதை தவிர வேறு ஏதாவது சொல். 60 ஆண்டுகளாக நீ கேட்ட வேற ஏதாவது மாறுதல் இல்லை. இதை தகர்க்கணும். பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என்னினும் இளையின் தம்பி தங்கிகளை, இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வரும் என்றால் அங்கள் சமத்துவம், சகோதரத்துவம் செத்துப்போ. மதமே அரசியலாகி அதிகாரத்துக்கு வரும் என்றால் அங்கள் மாண்பு மிக்க புனிதமான மனிதநேயம் செத்துப்போ, மரணித்து போகும். பணம் அரசியலாயும் என்றால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். அங்கே உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கம், வெகுவான மக்கள், அவர்களுக்கான ஆட்சி அதிகாரம் என்பது செத்து போய் முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும். பணம் அரசியலாகும் என்றால் நீண்ட காலமாக, பண்டை காலம் தொட்டு நீ பாதுகாத்து வந்த, போற்றி வந்த பண்பாடும் ஒழுக்கமும் செத்துப்போ. நீ பணம் கொடு, இல்லை இலவசம் கொடு, மிக்சி கொடு, வரிசையில் ஒழுங்கில் நின்று வாங்குகிற ஒரு கூட்டத்தை காட்டு. உன் அண்ணன் அந்த இடத்தில் மரணிக்கிறேன் காட்டு பாபு. இடித்து பிடித்து கொண்டு அடித்துக்கொண்டு அவலமாக கையேந்துகிற ஒழுக்கமற்ற பண்பாடுமற்ற கூட்டத்தை தான் நீ பார்ப்பாய். செத்து போகுமடா. இது 3ஐயும் வீழ்த்தாது. மாண்புமிக்க ஜனநாயகம் இந்த மண்ணில் வளராது. நல்ல ஆட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இறைவன் போல இருக்கணும். எந்த உயிருக்கும் வேண்டியதை கேட்கும் போதெல்லாம் அருள்வான் இறைவன். எப்படி? இந்த மதத்திற்கோ, இந்த சாதிக்கோ, இந்த மொழிக்கோ, இந்த இனத்திற்கோ, இந்த நாட்டிற்கோ இல்லாது எல்லாருக்கும் வேண்டியதை தருவான் இறைவன் என்று நம்புகிறீல. அப்படி ஒரு அரசை நிறுவனம். அதை தான் என்ன சொல்றான்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்கிறான். யாரு? நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சை, ஒரு அரசை நீ நிறுவனம். அதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. அந்த வாக்ககத்தில் இருக்கு. உன் கண் முன்னாடி இருக்கு. ஒரு பொத்தானை அழுத்துவதில் மகத்தான மறுமலர்ச்சி மாற்றம் காத்திருக்கிறது. உன் சுற்று வரலால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அங்கே இருக்கிறது. புரட்சி என்பதும் மாற்றம் என்பதும் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்த வார்த்தைகள் அல்ல என்னுடன் பிறந்தவனே. எளிய மக்கள் நம்மால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை அறிவார்ந்த பெற்றோர்கள், என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே போ. சகிக்க முடியாத பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்துகிற வாய்ப்பு அங்கேதான். வீதி எங்கும் வெட்டு குத்து என்று வன்முறை கலாச்சாரமாகி படுகொலைகள் நிகழ்வதை தடுக்கிற வாய்ப்பு அந்த இடத்தில் தான் இருக்கிறது. சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வாய்ப்பு அங்கேதான் இருக்கிறது. மீள முடியாத வறுமை ஏழ்மை நிலையை ஒழிக்கிற வாய்ப்பு அந்த கூடாரத்தில், அந்த வாக்ககத்தான் இருக்கிறது. எப்போது? இப்போதுதான். ஏப்ரல் 23 இந்த மாதத்தில் உன் ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும். மகத்தான புரட்சியை உன்னால் நிகழ்த்த முடியும். புரட்சி என்பது மன்னர்களால், கிரீடம் சூட்டிய மன்னர்களால், மந்திரிகளால், ஜமீன் திவான்களால் நிகழ்த்தப்பட்டதல்ல. சாதாரண பாமர உழைக்கும் அடித்தட்டு மக்களின் கிளர்ச்சிதான், ஒன்றிணைந்த போராட்டம்தான் மகத்தான புரட்சியை இந்த மண்ணெங்கும் நிகழ்த்தி இருக்கிறது. ரிவாசான அம்பேத்கர் கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய்யுங்கிறார். 15 ஆண்டுகளாக கற்பித்து வருகிறோம். எது அநீதி, எது நீதி, எது கொடுமை, எது அறம் என்று போதித்து வருகிறோம். எந்த இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை வர வேண்டும்? இலவசம் கொடுங்கள். இலவசத்திற்கு இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. அதுதான் புரட்சிகர அரசியலுக்கான முதல் படி. அங்குதான் எனக்கு சேவை செய்ய வர எதற்கு காசு தருகிறாய்? எனக்கு சேவைதான் செய்ய வருகிறாயே, பிறகு இதற்கு காசு தருகிறாய் என்ற கேள்வி எழும்போது புரட்சிகர சிந்தனை பிறந்து விடுகிறது. மாற்றத்திற்கான எண்ணம் தோன்றி விடுகிறது. என் அன்புடன் பிறந்தவனே, இதைத்தான் முன்னவர்கள் சொல்கிறார்கள். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வேண்டும். அண்ணல் காந்தியடிகள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு நீ கொண்டு வர விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் என் அன்னை தமிழோடு
அயல்மொழி கலக்காமல் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தால் நான் பேசுகிறேன். என் தாய்மொழியை நான் பேசாது வேற எந்த வாய் பேசும்? வேறு யாரு பேசுவார்? இந்த முடிவிலிருந்து தொடங்குகிறேன். உங்கள் மகன் எவ்வளவு பெரிய சுமையை என் முன்னவர்கள் இந்த பிள்ளைகளின் தோள் மீது சுமத்தி விட்டீர்கள் என்று பாருங்கள். நான் கேட்கிறதுக்கு, உங்கள் தாய்மொழி அழிந்து சிதைந்து விட்டது. என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது, நான் வணங்கும் என் இறை முருகன் மீது, என் குலதெய்வம் வீரமா காளி மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்களும் நானும் தமிழர்கள் இல்லை. நம் இனம் செத்து போய்விட்டது. ஒத்துக்கொள்ளுங்கள். நமக்கு மொழி இல்லை, எதுவும் இல்லை. நம்மிடத்தில் மொழி இல்லை. பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக உன் நிலத்தில் எங்கும் இல்லை. எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? இங்க பார், ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணுமே கிடையாது. உன் தாய்மொழியை ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார்கள், இல்லை தமிழை இங்கிலீஷ் எழுத்தில் அல்லது இங்கிலீஷை தமிழ் எழுத்தில். இதுதான் இவர்களுடைய திராவிடர்களின் இருமொழி கொள்கை. செத்து போய்விட்டது. இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். என்ன செய்வாய்? சாக கிடக்கிற உன் தாயை ரத்தம் கொடுத்து எப்படியாவது காப்பாற்றுவில, அப்படி காப்பாற்றணும். அதனால்தான் உங்கள் மகன் ஒன்றில் இருந்தில்லை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறேன். நான் வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு போறேன். ஏன்? அங்குதான் எல்லாருக்கும் நிலையான வருவாய் இருக்கிறது. அங்குதான் ஆகச்சிறந்த பொருளாதாரம் இருக்கிறது. அங்குதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? உலக உயிர்களின் உயிர் தேவை உணவு தேவைதான். மானுடர்களின் உயிர் தேவை உணவு தேவைதான். உடையிலிருந்து, உணவிலிருந்து, நீரிலிருந்து, காய்கறி பழங்கள் எல்லாம் தருவது என் நிலம்தான், என் வேளாண்மை தான். அதை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம் என்பதால் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்ற கோட்பாட்டை கொண்டு உங்கள் மகன் அதை நிறுவ நினைக்கிறேன். அந்த இடத்தில் வேளாண்மையை அரசு பணியாக்க நினைக்கிறேன். ஆனால் விதைக்கு எங்க போவேன்? விதை எங்க அப்பா வைத்திருக்கிறாரா? நீங்க வைத்திருக்கிறா? நீங்க யாராவது விதை வைத்திருக்கிறீர்களா? விதையை தொலைத்து விட்ட கூட்டமடா நாம். 2013 ஒரே நாளில் 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை நாடெங்கிலும் பயணித்த ராத்தேலால் ரிச்சாரியா என்று நெல்லாராய்ச்சி நிறுவனத்தின் 82 வயது கிழவன் சேமித்து வைத்திருந்தான். ஒரே நாளில் எடுத்து மன்மோகன் சிங் சின்சாண்டோ மேன்சோண்டோ நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார். அந்த நாடெங்கிலும் இந்த துணைக்கண்ட முழுமையும் 2 கிழவன்கள் ஐயோ போய்விட்டதே எல்லாம் என்றால்தான். ஒன்று ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொன்னு என் அப்பன் நம்மாழ்வார். 2 கிழவன் தான் ஆளுதான். எவனை அதை பத்தி கவலைப்படல. இப்ப விதை இல்லை உனக்கிட்ட? விதை இருக்கா? தக்காளி விதை வச்சிருக்கியா? கத்திரிக்காய் வச்சிருக்க? நெல் வச்சிருக்க? இல்ல. 500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகை தேடி தேடி நெல் ஜெயராமன் ஒரு மகன் என் அப்பன் நம்மாழ்வார் பேச்சை கட்டி சேமிச்சு வச்சிருக்கான். அதை வச்சு நான் மறுபடியும் பெருக்கணும். உன் பாரம்பரிய மாடு வச்சிருக்கியா? அதை ஒழிக்கத்தான் அவன் ஜல்லிக்கட்டுக்கு தடவுனான் தான். இப்போ என் பாரம்பரிய மாட்டை உருவாக்க நான் குஜராத்து, ராஜஸ்தான்ல போய் இறக்கணும். பிரேசிலில் என்னோட மாட்டு விந்தனு எடுத்துட்டு போய் 100 கோடிக்கு வாங்கி போய் அவன் நாடங்கு என் மாட்டை உருவாக்கிட்டான். அவன்கிட்ட இருந்து கப்பலில் இறக்கணும். கொஞ்ச நெஞ்ச வேலையை எனக்கு நீ வைக்கல. கொஞ்ச நெஞ்ச வேலையை எனக்கு வைக்கல. அப்போ எல்லா நிலையிலையும் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் கீழிருந்து வெட்டிய மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக தலைப்பது போல தலைத்து துளிர்க்க ஆசைப்படுகிற பிள்ளைகள், அதற்காகவே களத்தில் நிற்கிற பிள்ளைகள். மாற்றம் என்பது இப்படித்தான் உலகெங்கிலும் வந்திருக்கிறது. இப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் செய்கிறதை நீங்கள் கவனிக்கவில்லையா? மாற்றம் இதுதான் என்பது புரியவில்லையா? நான் யார்? முதலமைச்சர் மகனா? இல்லை சாதி கட்சியின் தலைவனா? மத கட்சியின் தலைவன் மகனா? இல்லை பெரும் செல்வந்தன் மகனா? யார் நான்? யார்? என்னை யாருக்கு தெரியும்? படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க இளையாங்குடி பரம்புகளிலிருந்து வண்டியேறி போன பாமர தாய் இந்த என் மகன். நான் யார்? யார்? என் தாய் 100 நாள் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான். அந்த தாய் தந்தையரின் மகன். ஏன் இப்படி இந்த வேலை செய்ய முடிஞ்சது? என் இனம் செத்து போனது, என் மொழி செத்து போனது கண் முன்னாடி எனத்தை கொண்டு வச்சுட்டான். பிணத்துக்கு இடையில பிரசவிச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம மொழி இனம் நாடு வளத்தெல்லாம் காப்பாற்றுவாங்க நினைச்சா அழிக்கிறவன் இந்த யோக்கிய பேலா இருக்கான். சரி என்ன செய்யறது? புலம்பிக் கொண்டிருக்காதே. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு போட முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர் சொல்றார். இவன் சொல்றான் போராட்டமே வாழ்க்கைங்கிறான். போராடாமல் எதுவும் பிறக்க முடியாது. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கணுங்கிறான் மார்க்ஸ். எல்லாத்தையும் படிக்கிறோம், துடிக்கிறோம், கலறோம். வாடா, மூச்சு காற்றை நாமே சுவாசிக்கிறோம், உணவை நாமே உண்றோம், நம்ம உரிமையை நாமே போராடி பெறுவோம். களத்துக்கு வந்தேன் ஒற்றை மகனா. எத்தனை லட்சம் இளைஞர்கள், எத்தனை பேர்
ரூபாய் காசுக்கு கொடுக்காமல் ஒரு கூட்டம் என்றால் 4000, 5000, 8000, 10,000 என்று மக்கள் கூடுகிறார்களே, காரணம் என்ன? இந்த மகனை பார்க்கல்ல, என் மகன் என்ன பேசுகிறான் என்று கேட்க. ஒரு தலைவனுக்கு காசு கொடுக்காமல் கூடுதென்றுவார். என்ன 30 ஆண்டுகள் நடிச்சு திரை கவர்ச்சியில் வந்து, இல்லை, திரையிலிருந்து வரவில்லை உன் மகன். 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து வந்தேன். நான் வந்தேன், ரசிகர்களை சந்திக்கல, என் மக்களை சந்தித்தேன். வந்து தேர்தலில் நின்றேன் 2016. 2010 ஆரம்பிச்ச கட்சி 5 வருஷம் தேர்தல் நிற்கல, 16 நின்னேன். வரும்போதே பல 100 கோடி பதவி பேரங்காட்டினார்கள். இல்லை, நான் தெருக்கோடியிலுடன் நிற்பேன், உன் கோடி வேணாம்னு நின்னேன். மொத்தம் எவ்வளவு? 4.5 லட்சம் ஓட்டு. 234 தொகுதியிலையும் தமிழனுக்கென்று ஒரு கட்சி தனிச்சு போட்டதா தான். என் முன்னவர்கள் வந்தவர்களாம் சில தொகுதி கட்சி பகுதி கட்சியாக இருந்து தோற்று போனார்கள். போட்டேன். 234 பேர் சீமான் கட்சியில் இருக்கானா போட்டேன். 4.5 லட்சம் ஓட்டு. உலக வரலாற்றிலே இந்திய துணைக்கண்டத்திலே 4.5 லட்சம் ஓட்டை வாங்கின ஒரு கட்சி கலைஞ்சு போயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு கரைஞ்சு போயிருக்கும். அடுத்த தேர்தலில் அதே வேகத்தோட பாய்ந்தோம். 2019 4.5 லட்சம் எங்க இருக்கு, 18 லட்சம் எங்க இருக்கு, ஒரே பாய்ச்சல். அடுத்து 21 18 எங்க இருக்கு, 30 எங்க இருக்கு, ஒரே பாய்ச்சல். டிஎம்கே ஏடிஎம்கே இடையில 3வது பெரிய கட்சியாக உங்கள் பிள்ளைகளின் கட்சி. உயர்த்தினது யார்? கருத்து உங்கள் பிள்ளைகளோடது, உழைப்பு உங்கள் பிள்ளைகளோடது. உயர்த்திய பெருமை என் முன்னால் நிற்கிற என் மக்களுடையது. அவர்களுடைய மதிப்புமிக்க மாண்புமிக்க வாக்கு மாற்றத்திற்கான சிந்தனையும் எண்ணமும் உயர்த்தியது. 2024 இந்தியாவை யார் ஆள்றது? ஒரு பக்கம் ஐயா மோடி, ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் என்டிஏ, ஒரு பக்கம் ஐயா எடப்பாடி தலைமையில கூட்டணி. 4வது ஆளு நான் நாட்டாளுற பிரதம வேட்பாளர்ல இல்லை, உங்க மகன். 4-6 தேர்தலாக விவசாயின்னு ஒரு சின்னத்தை வச்சு போய்கிட்டு இருந்தோம். தேர்தலில் ஒரே நாளில் எடுத்துவிட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையில் கொடுத்தான் மைக்கு. அப்போவும் உங்கள் பிள்ளை விடலை. இந்த மைக்கு உண்மைக்கு வாய்மைக்கு நேர்மைக்கு மைக்குன்னு பேசி கொண்டு போய் சேர்த்து 36 லட்சம் வாக்க 3வது வீட்டில் இருந்த என் மைக் சின்னத்தை தேடி என் மக்கள் வாக்கு சேர்ந்து தனித்து நின்று ஒற்றை கட்சி தனித்து நின்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்துருக்குன்னா இதுதான் வரலாற்றில் புரட்சி. 4.5 லட்சம் பேர் 36 லட்சம் பேர் வளருதுன்னா அதுதான் மாறுதல், அதுதான் புரட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தால்தான் வெல்ல முடியும் என்கிற நிலையில் இருக்கிற இந்த நாட்டில் பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற பணநாயகத்தை வீழ்த்தி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கி மாண்புமிக்க ஜனநாயகத்தை சிறுக மலரச் செய்கிற பிள்ளைகள். இதுதான் புரட்சி. இலவசம் தந்தால் தான் வெல்ல முடியும். இல்லை, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று சொல்லியும் வெல்ல முடியும் என்பதை காட்டுவதற்கு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் தான் மாற்றத்திற்கானவர்கள். ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், இப்பக்கம் உண்மை நேர்மை, அப்பக்கம் எல்லாம் இலவசம். இங்கே இலவசம் என்கிற சொல்லில்லை. பெற வேண்டிய ஏழ்மை நிறையை ஒழிப்பது. பாருங்கள், அங்கே இருமொழி கொள்கை, இங்கே ஒருமொழி கொள்கை. அங்கே வாக்குக்கு காசு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு. நாங்கள் இந்த பக்கம். இதுவரை இந்த நாடு மக்களும் கண்ட பிரச்சனைகளை தந்தவர்கள் இந்த பக்கம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களோடு நின்றவர்கள், தீர்க்க வேண்டும் என்று வந்தவர் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். நீங்கள் இப்போ இதில் எந்த பக்கம்ங்கிறதா 23 நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. போங்க, வாக்கை செலுத்துங்க. எங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து செலுத்துங்க. ஏன்னா இவர்களுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி இந்த முச்சந்தியில் எங்களை போட்டு கத்திக்கு நிற்க வச்சியிலே இதை கொஞ்சம் மாற்றுங்க, தயவு செய்து மாற்றுங்க. என் அன்பு பெரியோர்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிரினுமிலே உடன் பிறந்தார்களே, பாருங்கள். எங்கள் அப்பாவை பாருங்கள், கார்மிகம், ஆகச்சிறந்த மருத்துவர், மூத்த மருத்துவர், பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்கள், நிறைய நிலம் இருக்கிறது. வேளாண்மை செய்து அவர் வாட்டுக்கு தோப்பிலே உட்கார்ந்து பண்ணை வீட்டிலே ராஜா மாதிரி வாழலாம். இந்த மகன், ஒத்தை மகன், வெயிலில் கிடந்து தனியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என் இனத்துக்கு கத்தி சாகிறானே, அவனுக்கு என்னால் முடிந்த உதவியை ஒரு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று இந்த வயதில் நீங்கள் எல்லாம் கூட அவரளவுக்கு வேலை செய்ய முடியாது. 22 வயது இளைஞன் என்ன செய்வானோ அதை விட பன்மடங்கு எங்கள் அப்பா இந்த மண்ணிலே உழைக்கிறார். இந்த வெயிலில் நின்று இது செய்யணுங்கிற என்ன ஒரே வார்த்தை சொன்னேன். அப்பா, தேகத்துக்கு நிறைய மருத்துவம் செய்து விட்டீர்கள். இந்த தேசம் அது மாதிரி நோயிற்று கிடக்கிறது. தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டும் வாங்கல் என்று ஒரு மறுப்பும் செய்யவில்லை. நாடாளுமன்றத்தில் நின்றார்கள், வழக்கம் போல் எங்களை தோற்கடித்தீர்கள். அவர்கள் வென்றார்கள், உங்களை தோற்கடித்தார்கள்.
இப்போதும் உங்களை அதே நம்பிக்கையோடு நிற்கிறோம். என் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு செயலை செய்ய முதல் முறையாக ஒருவன் முயல்வது, அது என்ன சொல்றான்னா, மூச்சு விட மறப்பது மட்டும் மரணம் அல்ல, மூச்சு விட நிறுத்துவது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்ய நிறுத்துவதும் மரணம் தான்ங்கிறான். உங்கள் பிள்ளைகள் ஒரு மகத்தான கனவை சுமந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கிறோம். முதல் முறை 2016 முயற்சித்தோம், தோற்றோம். ஆனால் அதே நம்பிக்கையோட மறுபடியும் முயற்சித்தோம். அந்த முயற்சிக்கு பெயர் முயற்சி அல்ல, மறுமுயற்சி. அதில் தோற்கடிக்கப்பட்டோம், மறுபடியும் முயற்சித்தோம். அந்த முயற்சிக்கு பேர் மறுமுயற்சி இல்லை, தொடர் முயற்சி. அதிலையும் தோற்கடிக்கப்பட்டோம், மறுபடியும் முயற்சித்தோம். 2024 தோற்றம். அதுக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. இத்தனை தோல்விக்கு பிறகும் 5வது முறையும் அதே மாதிரி தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்களின் எல்லை என்று களத்திலே நிற்கிறோம் என்றால் இதற்கு பெயர் முயற்சி இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கை என்று பொருள். அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் களத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற அந்த வரலாற்று செய்தி வராமல் வெல்ல வையுங்கள். இங்கே காங்கேயம் தொகுதியிலே போட்டியிடுகிற மகத்தான மருத்துவர், மாண்புமிக்க மாமனிதர் எங்கள் அப்பா கார்மேகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இங்கே என் தந்தை மருத்துவருடைய வெற்றி இல்லை, உங்களின் வெற்றி. இதுவரைக்கும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் தோற்று போனீர்கள். எதில் வென்றீர்கள்? எதில் வென்றீர்கள்? ஏழ்மை வறுமை ஒழிப்பு, கல்வித்தர உயர்வு, மருத்துவ தர உயர்வு, குடிநீர் பகிர்வு, மின்சார பகிர்வு, சாலை ஓடுதல் பராமரித்தல், தரமான போக்குவரத்து இல்லை. உன்னை என்னை எவ்வாறு மதிப்பிடுகிறார்கள் இவர்கள்? ஓசியாக பஸ் என்கிறார்கள். இந்த நிலைக்கு நாம் இறந்து போகலாம். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகிறான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி மானம் போயிடுச்சா, செத்து போவாண்டா தமிழங்கிறான். செத்தா போன நீ, செத்தா போன மானங்கிட்டு 1500 வேட்டி சேலை. ஏன்னா மயிலுக்கு போர்வை பத்தின பேகனோட பேரம்பேத்தியாடா நீ. மயிலுக்கு போர்வை பத்தினாண்டா. கோட்டை கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளை குட்டிச்சு வரலாம தீர வேட்டி சேலை கலையிற மானத்தை மறைச்சு கட்ட வேட்டி சேலை கூட வாங்க முடியாதடா உன்னால. நேய்ச்சி கட்டுற பொண்ணு காரப்பவன் தங்கம் கூட வாங்கி கட்ட முடியாது. தாலி கூட இலவசம் தரணுமா என்ன? தாலி கூட மாத்து எல்லாத்தையும் மாற்று. உன் கையில தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒற்றை விரலில் ஒரே அழுத்து. யார? விவசாயி சின்னத்தை பார்த்து. ஏன் விவசாயி உலகத்திலே உயர்ந்த குடிமகன் ஒருவர் கண்ணா உழைக்கும் உழவர் குடிமகன் தான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான் நம்ம மூதாதை வள்ளுவ பெருமகனர். தலை உழவு தாண்டா தலையாயது என்று சொல்றான். என்ன உங்க பிரச்சனை என்ன? பிறகு என்ன? கை கொடுக்கணுமா? இதுக்காவது இந்த டாஸ்மார்க்க ஒழிக்கணும்டா நம்ம. ஐயோ, போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு அப்பா சொல்றாரு. பாதை பூரா போதையாத்தாரு. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்யறது? ஏதாவது செய்யணும். இந்த பிள்ளைகளை பாருங்க, கையெல்லாம் தீஞ்சு போச்சு, முகமெல்லாம் காஞ்சு போச்சு, தொண்டை வறண்டு போச்சு. கத்தி பார்க்குறேன். கொஞ்சம் கவனம் எடுங்க. எல்லாரும் பேசுறத கேளுங்க. உங்க பிள்ளைகள் நாங்க பேசுறதுங்க. ஓட்டுக்கு காசு தரமாட்டேன், ஆனா நாட்டை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். உனக்கு கட்டணம் இல்லாம எதையும் தரமாட்டேன். 3 தர்றேன். சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், 3ஐயும் கட்டணம் இல்லாம சிறப்பா தர்றேன். மற்றபடி கல்வி தாரேன், அதுக்கேற்ற வேலை தாரேன், சம்பளம் தாரேன், பெருமை மிக்க வாழ்வை தாரேன், நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, தடையில்லாத மின்சாரம், தூய குடிநீர் எல்லாம் தாரேன். இதில் சிறப்பாக செய்கிறேன். நாட்டை சிறந்த நாடாக மாற்றி காட்டுறேன். கனவு இருக்கு, பெரிய கனவு இருக்கு. கனவை தந்தவர்கள் என் முன்னவர்கள். அப்படி ஒரு கனவு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மத போதை, வள கொள்ளை ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்.
இந்த கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். எங்களின் அதிகாரம் உங்களின் அதிகாரம். அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் படித்த பிள்ளைகள் நாங்கள் அதை தொடர்ந்து சொல்கிறோம். எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பிரச்சனைகளை சுமந்து மனுக்களை கையில் வைத்து கவலை தோந்து கண்ணீர் நிறைந்த கண்களோடு இருக்கிறீர்கள். இந்த பிரச்சனைகளெல்லாம் தந்தவர்களை விட்டுவிட்டு பிரச்சனைகளை தீர்க்க வந்த உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மதிப்புமிக்க மருத்துவர் எங்க அப்பா கார்மேகம் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். சரி, பத்திரமா பத்திரம் போயிட்டு மாலை போடுவோம். உடம்புக்கு ஒன்றும் இல்லை. உடம்புக்கு என்ன இருக்கு? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுன தொண்டை என்னத்துக்காகும்? அதெல்லாம் பார்த்துக்கல. ஓட்டு போட போற ஒண்ணு, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம், இந்த விவசாயி சின்னையே. உழைக்கும் மக்கள் சின்னம், அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற, ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம், இந்த விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம், இந்த விவசாயி சின்னம். உங்கள் எண்ணமும் சின்னமும் விவசாயி. என் அன்பு சொந்தங்களே, மற்றவர்களுக்கெல்லாம் எது எதையோ சின்னம். என் சின்னத்தை பாருங்கள். உங்கள் மகனே சின்னம். அவன் வரைந்தவன் என்னையவே மாதிரியாக வைத்து வரைந்து கொடுத்து விட்டான். 10-12 சின்னங்களை வரைந்து கொடுத்தேன். என்னைய மாதிரியா வச்சு வரைஞ்சு கொடுத்தோம். அது அதில் இருக்கு, இதில் இருக்கு, கருது இருக்கிறது, கரும்பு எல்லாம் கொடுத்தோம். இது கடைசியா போனா போதுன்னு கொடுத்தோம். எல்லாமே என்னைய மாதிரியா வச்சு வரைஞ்சது தான். அவனுக்கு அதுதான் சீமான்னு தெரியாம அடிச்சு விட்டாண்டா வச்சுக்கன்ட்டு. இப்ப நான் இல்லைனாலும் என் சின்ன அதில் இருக்கும். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். நல்ல ஆட்சி மலர வாய்ப்பளியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். வணக்கம், வணக்கம். சூராதி சூரன் சூரிய தேவ